அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, வேலை கிடைக்காது நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சரியா? அதாவது அது ஒரு பக்கம் இருக்கிறபோது, இன்ஜினியரிங் படித்தோம், நல்ல காலேஜில் நல்லபடியாக ஸ்கில்ஃபுல்லாக நம்ம படித்தோம் அப்படின்னா வேலை கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்க போகுது. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி என்ன சார் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படி என்ன சார் ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 26 ஜூலை 2024 தான் அப்டேட் வந்திருக்கு. ஃப்ரெஷர்களுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நடப்பு நிதியாண்டுன்னா உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் டு ஏப்ரல், மார்ச் டு மார்ச், சரி அப்படின்னு சொல்லுவோம். நடப்பு நிதியாண்டில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக், சரி, அதுக்கப்புறம் விப்ரோ, டெக் மஹேந்திரா ஆகிய நிறுவனங்களில், அதாவது நல்லா கவனிங்க, 81,000 பேர்த்திலிருந்து 88,000 ஃப்ரெஷர்ஸ்களை பணியில் அமர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிசிஎஸில் வந்து 40,000 பேர் நினச்சி பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க ஃப்ரெஷர்ஸு. இன்ஃபோசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000 20,000 பேர் எடுக்க போகிறாங்க ஃப்ரெஷர்ஸு. HCL டெக்கு, சரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேரும், விப்ரோவில் வந்து 10,000 12,000 பேரும், டெக் மஹேந்திராவில் 6,000 பேர் நினச்சி பார்த்திங்கன்னா புதுசாக என்ன பண்ண போகிறாங்கன்னா எடுக்க போகிறாங்க. அப்போ இவங்க எல்லாத்துமே ஃப்ரெஷர்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. சரியா? அப்போ ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லும்போது நல்ல காலேஜில் நல்ல ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் என்ன கோர்ஸ் படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஸ்கில், சரியா, ஸ்கில்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தானை பற்றியும் கோரல் ராவை பற்றியும், சரியா, நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கோடிங்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்களை நிறையா நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்காக தான் நம்ம சொல்கிறது நல்ல காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லபடியாக உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். முக்கியமாக நம்ம படிக்க போகிற ஜோன் வந்து ரொம்ப முக்கிய அவசியம். சரியா? சென்னை ஜோனோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜோனில் நம்ம படித்தோம் அப்படின்னா எந்த காலேஜில் படித்தாலுமே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் வேறு. சரியா? இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும். நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னா, நம்ம நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக உங்கள் ஜூனியர்ஸுக்கு சொல்லுங்கள். யாரெல்லாம் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைங்க சரியா? நீங்கள் அந்த இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிற அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் M1, M2, M3, M4, அதாவது மேக்ஸ் பேப்பர் வரும் இன்ஜினியரிங்கில். அந்த பேப்பரில் நீங்கள் அரியர் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் சேர்ந்துடும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து உங்களை ஜாபுக்கு எடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அரியர் இருக்கக்கூடாது. அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி கரண்ட் பேப்பரில் அரியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் இதில் ஒரு ஆளாக இருக்க போகிறீங்க ஃப்யூச்சரில். அதனால் வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ.